எங்க ஸ்கூல்ல பசங்க கோலி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த கோலி பிரின்சிபலோட ரூமுக்குள்ள போயிடுது. அதை எடுக்கிறதுக்காக ஒரு பையன் அந்த ரூமுக்குள்ள போகிறான். அங்க போனவன் அங்க பிரின்சிபல் ஸ்டாஃப் கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கிறான். அந்த ஸ்கூலோட பிரின்சிபலோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்க போறாங்க, அதனால இந்துக்களுக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது, உடனே இந்தியாவுக்கு திரும்பி போக சொல்றாரு. இதை கேட்ட அந்த சின்ன பையன் ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கிற தன்னோட அப்பா கிட்ட போய் அதை சொல்றான். அதுக்கு அவரோ இந்த மண்ணுல அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினுக்குள்ள போய் பாக்குறப்ப அந்த ட்ரெயினுக்குள்ள இருக்கிற எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவரு தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு உடனே இந்தியாவுக்கு போகணும்னு கிளம்புறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இந்தியாவுக்கு போறதுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் தான் இருக்கு, அதனால அங்க ரொம்பவே கூட்டமா இருக்கு. அப்போ இந்த பையன் கிட்ட அவனோட தங்கச்சி மட்டும் எப்படியாவது பத்திரமா மேல கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இவர் தன்னோட குடும்பத்தோட மேல ஏறாரு. இப்போ இந்த பையன் தன்னோட தங்கச்ச தோல் மேல சுமந்து அந்த ட்ரெயின் மேல ஏறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அவனோட அப்பா ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாரு. அங்க வர கலவரக்காரர்கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த பையன் வேற வழி இல்லாம தன்னோட அம்மா கூட இந்தியாவுக்கு வந்துடுறான். இப்போ 48 வருஷம் கழிச்சு இந்த 2 நாடும் சேர்ந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இந்த கலவரத்துல தங்களோட குடும்பத்தை தொலைச்சவங்கள அவங்க குடும்பத்தோட மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்காக. இந்த ப்ரோக்ராம்ல இவன் கலந்துக்கிட்டு தான் சின்ன வயசுல நடந்த கதையை சொல்றான். இப்போ 2 மாசத்துக்கு மேல அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஆனா இவன் குடும்பத்துல இருக்கிற யாரையும் இவனால கண்டுபிடிக்க முடியல. கடைசி அவன் நம்பிக்கை இழந்திருக்கிறப்ப ஒரு பொண்ணு இந்த ப்ரோக்ராம் வழியா அவன் கிட்ட பேசுறப்பதான் தெரிய வருது இவன் சின்ன வயசுல தொலைச்ச தங்கச்சி தான் அந்த பொண்ணு அப்படின்னு. கடைசி அவன் தொலைஞ்சு போன தங்கச்சை கண்டுபிடிச்சி அந்த தங்கச்சி கூட ஒன்னா சேர்ந்துடுறான்.